சாந்தி வரம் தரும் சக்தியே என் வீட்டில் வாசம் செய். பெண்ணே நீ ஒரு பொன்மலர். நேற்றைய வீடியோ இன்றைய தொடர்ச்சி. வீட்டில் உள்ள கடிகாரத்தின் பேட்டரி தீர்ந்துவிட்டால் உடனே புது பேட்டரி வாங்கி மாட்டி கடிகாரம் ஓடுமாறு செய்ய வேண்டும். கடிகாரம் பழுதாகிவிட்டால் அதை உடனே சரி செய்து மாட்டவும் அல்லது சுவற்றிலிருந்து கழற்றி தனியாக வைக்கவும். ஏனென்றால் ஓடாமல் நிற்கும் கடிகாரங்கள் செல்வ வரவை குறைக்கும். வீட்டில் உள்ள ஜன்னல்கள், கதவுகள், கிரில் கேட்டுகள் ஆகியவற்றை திறந்து மூடும்போது எவ்வித சப்தமும் வரக்கூடாது. இதற்காக தேவையான இடத்தில் அடிக்கடி எண்ணெய் போடவும். பலர் வீட்டிற்கு வந்ததும் தலைவாசலுக்கு எதிரில் காலணிகளை இங்கொன்றும் அங்கொன்றுமாக உதறிவிட்டு உள்ளே வந்து விடுவார்கள். அதை சரியான இடத்தில் 2 காலணிகளும் அருகருகில் இருக்குமாறு விட்டு செல்லும் அளவிற்கு அவர்களுக்கு பொறுமை இருப்பதில்லை. இது தவறு. வீட்டின் முன்னிலைக்கு எதிராக காலணிகளை போடக்கூடாது. கதவிற்கு அருகிலும் போடக்கூடாது. இதற்காக ஒரு ஸ்டாண்ட் வாங்கி அதில் வைக்க வேண்டும். காலணிகளை விடும்போது 2ஐயும் அருகருகில் விட வேண்டும். எப்பொழுதும் ஜன்னல்களை வெளிப்புறம் திறக்குமாறு அமைக்க வேண்டும். உட்புறம் திறக்குமாறு அமைக்கக்கூடாது. வீட்டில் ஒவ்வொரு நாளும் பயன்படுத்தும் பாத்திரங்களை உடனுக்குடன் கழுவி சுத்தம் செய்துவிட வேண்டும். நீண்ட நேரத்திற்கு சுத்தம் செய்யாமல் அவற்றை போட்டு வைக்கக்கூடாது. வீட்டின் கிச்சனில் சுக்கிரன், சனி பகவான் ஆட்சி செய்வதாக அர்த்தம். வீட்டில் கிச்சன் எப்பொழுதும் சுத்தமாக வைத்திருக்க வேண்டும். பெண்ணே நீ ஒரு பொன்மலர் சேனலுக்காக